ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ இது ஸ்பெஷலான வீடியோ இருக்க போது ஓலா யூசர்ஸுக்கு. இது என்னன்னா நம்ம மூவ்வாய்ஸ் பற்றின வீடியோஸ் தான். நம்ம ஓலாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. மூவ்வாய்ஸோட அப்டேட் நான் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 2 வந்துச்சு மூவ்வாய்ஸ், அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, இப்போ 5. இப்போ என்னன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து மூவ்வாய்ஸ் 4 வந்திருக்கு. 5 வந்து நிறைய பேர்த்துக்கு ரோல் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் நீ ஒவ்வொருத்தராக கொடுத்துட்ருக்குறாங்க. 4 வந்து முடிச்சு 5 ஓஎஸுக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்தது பீட்டா வெர்ஷன். இப்போ பீட்டா வெர்ஷன் வந்து ஃபுல் வெர்ஷன் இப்போ அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்துருச்சு. ஸோ அது கம்ப்ளீட் வீடியோ தான் உங்களுக்கு மூவ்ஸ் பற்றி 5ஓட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஷேர் அண்ட் லைக் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மூவ்ஸ் 5ஓட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். 4 எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்டேட் வந்ததுக்கப்புறம் 5 எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் நிறைய சேனல் யூடியூப்ல பார்த்தேன். நிறைய பேர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ எப்படி இருக்குது, என்ன வந்திருக்கு, அதை வச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த வீடியோஸில் நீங்கள் ஒரு இன்னும் அப்டேட் வரல, மேபி இப்போ எல்லாத்துக்கும் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது பிஃபோராக பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் தான் இது. ஸோ மறக்காமல் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கிளப்பலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே மார்னிங் வண்டி வெஹிக்கிள் ஆன் பண்ணுறப்ப கீழே அந்த டவுன்லோட் சிம்பிள் காமிக்கும், மேலே நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். உங்களுக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு, நீங்கள் அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா நம்ம டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி வால் செட்டிங்ஸில் போனீங்கன்னாவே உங்களுக்கு எபோட்ல எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் எப்படி இருக்கும், ஆஃப் இருக்குன்னு ரெண்டுமே காமிச்சிடுறேன். நம்ம டிஸ்பிளே ப்ளூடூத் ஒய்ஃபைங்கிறது வந்து நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த சவுண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூமு, மோட்டர் சவுண்டு, இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் எல்லாமே வந்திருக்கும். ஒரு சிலது நான் பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்கு. உங்களுக்கு லைட்ஸ்ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஃப்டி லைட், அந்த ஆட்டோ இண்டிகேட்டர், அது உங்களுக்கு ரைடிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 3 தான் இருந்துச்சு. இப்போ நம்ம எப்பவுமே நம்ம ஹைல தான் வச்சிருப்போம். பேட்டரிங்கிறது நமக்கு பேட்டரியோட நம்ம எங்கேயாச்சும் போறப்ப வெக்கேஷன் மோடு போறப்ப ஆன் பண்றது. அது சேஃப்டி, ஃபால் டிடெக்ஷன், அந்த டாக்குமெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து ஜியோ ஆக்சஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் லேடிஸ்க்கு எல்லாமே. சிஸ்டம் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்டேட் நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன மாடல் வந்திருக்கு, அதோட அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ நம்ம எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இதுதான் பிஃபோரோட 4ஓட அப்டேட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இது. ஏன்னா இதுக்கப்புறம் 5 அப்டேட் வரப்போ உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி டிஸ்பிளேலையும் உங்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எத்தனை ரைட் ஓடுறோம், நம்ம டிஸ்பிளே நோட்டிஃபிகேஷன் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். ஆக்சுவலி லெஃப்ட்ல வந்து டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடுது, ரைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிப்புக்கு மட்டும் எவ்வளோ ஓடுது, இப்போ எனக்கு ஒரு சார்ஜுக்கு எவ்வளோ ஓடுதுன்னு செக் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்குண்டான வந்து நம்ம செக் பண்றதுக்கான டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நம்ம ரீசெட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட செட்டிங்ஸ் தான். நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவுதாங்க உங்களுக்கு ஓவரால் டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து இவ்வளவுதான். உங்களுக்கு கீழே வந்து கிலோமீட்டர் ரேஞ்சு ப்ளஸ் எத்தனை பர்சன்டேஜ்க்கு எவ்வளவு ஓடும். இதுல டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஒரு நார்மலோட ரேஞ்ச் தான் காமிக்கும், ஈகோ மோட் காமிக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு நம்ம அப்டேட் கொடுத்துடலாம். அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலி நெட் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா இந்த நெட்ல ஒர்க் ஆகாது, நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அது மட்டும் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் எடுத்துக்குவேன். நீங்க பார்க்கிங் இருக்கணும். ஆக்சுவலி மெயினா வந்து வண்டி வந்து பார்க்கிங் மோட்ல போட்டிருக்கணும், ஸ்டாண்ட் போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த அப்டேட் கொடுக்க முடியும். ஸோ அப்டேட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதனால உங்களுக்கு டேரெக்டாக போகுது. ஸோ இன்ஸ்டலேஷன் அப்டேட் போட்டு மேக்ஸிமம் ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து சாலிடாக எடுத்துக்கும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா ரீசெட் பண்ணி எல்லாமே வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டா வச்சுக்கலாம். ஏன்னா அவசரப்பட்டு நம்ம பண்ணவும் முடியாது. ஸோ ஆன் பண்ண உடனே மூவர்ஸ் வெற்றிகரமாக வந்துருச்சு. இதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுல என்ன இருக்குன்னா உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கு, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் ஃபுல்லா போட முடியாது, ஏன்னா காப்பி வச்சு கிளைம் ஆயிரும். நான் ஜஸ்ட்ன்னு பார்த்துறேன். நீங்க யூடியூப்ல போய் அந்த ஓலாவோட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். அடுத்து உங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் தான், டே நைட் ஆட்டோ வந்துடும். உங்களுக்கு மோட்ல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா 4 மோட் இருக்கும். அந்த 4 மோடுல டிஸ்பிளே செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டா காமிக்கும். அந்த 4 மோடு வேலையும் இதுல வந்து அடிஷ்னலா வந்து இந்த பாரத் மோடுங்கிறது வந்து ஒன்று ஆட் ஆகும். ஸோ நீங்க புதுசா வச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொரு டைம் தீம் மாற்றி ஓட்டப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அடிஷ்னல் ஆட் பண்ண பாரத் மோட். இதுல கொஞ்சம் அந்த டிஸ்பிளேவோட தீம்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நான் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பிரைட்னஸா வச்சிடறேன். ஏன்னா நைட்ல எடுக்கிறப்ப உங்களுக்கு அங்க கொஞ்சம் டல்னஸ் இருக்கும்.
இது வந்து உங்களுக்கு பிரைட்னஸோட வேல்யூ, அந்த ப்ளூடூத் இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி. நார்மலா சவுண்ட்ஸ்ல வந்து பெருசா வித்தியாசம் வரல. அதே மாதிரி லைட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் பெருசா வித்தியாசம் நோட்டிபிகேஷன் மற்றபடி எல்லாமே தான் இருக்கு. இந்த ரைடிங்ல மட்டும் ஸ்பெஷலா ஒன்று வந்திருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடிஃபை பண்ணிக்கலாம். டை மோடுன்ட்டு இதை ஆன் பண்ணினா நம்ம செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபால்ட்டாக நமக்குன்னு ஒரு மாடிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு த்ராட்டில் வந்து எந்த அளவுக்கு லோவா வேணுமா, மீடியமா வேணுமா, ஹையா வேணுமா, அதே மாதிரி பீக் பவர் நான் வச்சிருக்கிறதுக்கு பீக் பவர் எந்த அளவுக்கு வேணும், அது கூட மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கலாம். நான் இது உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கு ஈஸி பார்க்க தான் ஆக்சுவலி இது மெயினாக யூஸ் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கிங் மோட் இருக்கிறப்ப வந்து ரிவர்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும், ஃப்ரண்ட் ஒர்க் ஆகாது. இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டையுமே ஒர்க் ஆகும். அந்த பேட்டரி, செக்யூரிட்டி, டாக்குமெண்ட்ஸ், ஆக்சஸ், ஜியோ ஆக்சஸ் அந்த எல்லாமே நார்மல் தான். உங்களுக்கு இதில் அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது மெயினாக பார்த்துக்கோங்க. 5.0 பீட்டா வெர்ஷன் தான் இப்போ வந்திருக்கு, ரோல் அவுட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் இதுங்களுக்கு. இதுதாங்க உங்களுக்கு ஓவரால் வந்து 5 ஓடுது. அடிஷனலாக உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பட்டன் இருக்குதுங்க. இந்த லொக்கேஷன் வந்து அடிஷனலாக ஒரு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. இது சூப்பரான விஷயம். ஏன்னா ஜென்ஸுங்களுக்கு தெரியாது, ஒரு லேடிஸ் ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. எதுனா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், உங்கள் லொக்கேஷன் வந்து டிஃபால்ட்டாக ஷேர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் செட்டிங்ஸ் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ அதே உங்களுக்கு பெருசா ஆட் ஆகல. பிளஸ் என்னன்னா இப்போ நம்ம கிரிக்கெட்லாம் பாக்குறோம் அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் ஆட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு அது ஒரு தனியா வீடியோ போறேன். இப்போ எனக்கு பெருசா மேட்ச் எதுவும் ஓடல. அந்த ஆக்சுவலி இதெல்லாம் தெரியுதுங்களா, இந்த அடிஷனலா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ லைவ் கிரிக்கெட் ஸ்கோர் பார்த்துக்கலாம். மற்றபடி உங்களுக்கு அதே தான். பார்க்கு எவ்வளோ ஓட்டிருக்கீங்க, எவ்வளோ பவர் கிடைக்குது, ப்ளூடூத்ல இருந்தா சாங் பாடிட்டு இருக்கு, டோட்டல் ரைடு எவ்வளோ, பிளஸ் இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற அதே செட்டிங்ஸ் தான். அந்த அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரிக்கெட் ஸ்கோர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு அடிஷனல் ஆட் ஆயிருக்கு 5ல. அதே மாதிரி உங்களுக்கு 5ல வந்து நமக்கு லொக்கேஷன்ல ஷேர் இண்டிவிஜுவலா ஒரு பர்சனுக்கு கூட கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா மினிமம் ஒரு 5 கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இண்டிவிஜுவலா நம்ம எங்க இருக்கோம் அது கூட லொக்கேஷன் ஷேர் ஆயிரும். அதே மாதிரி நீங்க ஒரு ரைடிங் போறீங்க பட்சத்துல அந்த ரைடிங் உங்களுக்கு எல்லா லொக்கேஷனும் ஒரே இடத்துல எந்தெந்த எத்தனை பேர் வர்றாங்க உங்க லொக்கேஷன்ல, உங்களை ஃபாலோ பண்றவங்க எத்தனை பேர், அந்த டீட்டெயில்ஸும் வேலை ஆயிடுது. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஓலாவை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய அப்டேட் விஷயம் என்னன்னா மூவாய்ஸ் புதுசா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீங்க கொஞ்சம் சர்வீஸ்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று ஆட் ஆயிருக்குங்களா, மை மோட் அப்படிங்கிறது. அந்த மை மோடு தான் நமக்கு தேவையான அந்த டை மோட்ல வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இத்தனை செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். மை மோட்ல வந்து நமக்கு தேவையான செட்டிங்ஸ் மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரேஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மை மோட் நம்ம கொடுக்குற ஆக்சுவலி நான் வந்து ஈகோ மோடோட தான் மை மோடுன்னு வச்சிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் பீக் பவர்ல கொடுக்க மாட்டேன், அதிகமான ஸ்பீடு ஓட்ட மாட்டேன். ஏன்னா நான் லாங் டெய்லி 100 கிலோமீட்டர் ஓட்டுறப்ப எனக்கு வந்து அது பெருசாக யூஸ் ஆகும். ஸ்பீடாக போனோம்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக பேட்டரி சீக்கிரமா ட்ரைனேஜ் ஆயிரும். ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரீஜனரேட்டிவ் பிரேக்கிங் எவ்வளோ இருக்கணும், த்ராட்டில் எவ்வளோ இருக்கணும், உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து நான் செட் பண்றதுல இவ்வளோதான் டாப் ஸ்பீடு போகணும். இப்போ லேடிஸ் ஓட்டுறாங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா இந்த மோடை மட்டும் நம்ம லாக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதை தாண்டி அந்த எந்த மோடும் ஓட்ட முடியாது. நான் நம்ம அட்மினுக்கு எல்லாமே வந்துடும். நீங்க ஒருத்தருக்கு செட் பண்ணி கொடுக்குறீங்க, எனக்கு அந்த மோட்ல தான் ஓட்டணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் நல்லா ஓட்டி பார்க்கலாம்னாங்க. ஒரு லேடிஸ்க்கு வந்து பெருசா ஸ்பீடா ஓட்டுனா பயப்படுவாங்க. ஸோ அப்படிங்கிற வச்சுட்டு மோட் செட் பண்ணிக்கலாம், பீக் பவர் செட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம், சூப்பர்னு கூட சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ எக்ஸலேட்டர் கொடுத்தாலும் நம்ம செட் பண்ணிக்கிற செட்டிங்ஸ் வழியே தான் வந்து உங்களுக்கு போகும். அது ஒரு மெயினா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப்டின்னு கூட சொல்லலாம். நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்க, ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் புதுசா ஓட்ட தெரியாதுன்னு கொடுக்குறப்போ, ஏன்னா நம்ம பெட்ரோல் பைக் மாதிரியே ஸ்பீடா போவாங்க. அதுக்கு ஒரு நல்ல விஷயம் அந்த டைமோனுங்கிறது வந்து. நான் வந்து மைமோன் வந்து ஈகோ தான் போட்டு வச்சுக்கேன் சேஃப்டிக்காக. ஏன்னா நான் லாங் ரேஞ்ச் தான் ஓட்டுவேன். டெய்லி வந்து அப் அண்ட் டவுன் 50 100 கிலோமீட்டர் டெய்லியும். அது ரொம்ப சேவிங்ஸா இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த லொக்கேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் மெயினாக உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு பார்க்கிங் போர்ட் என்னன்னா உங்களுக்கு இதுதாங்க உங்களுக்கு அந்த பாரத் மூலம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லைங்களா, ஒரு மைல் ரேகை வந்து அப்படி விரிச்சு நீட்டா இருக்கு. ஒரு சூப்பரான இந்த செட்டிங்ஸ்னு கூட சொல்லலாம். புதுசா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குற போல மெயினா சர்வீஸை பாருங்க. அதுதான் வந்து உங்ககிட்ட இருக்கிற மைனஸா தெரியுது. ஸோ அந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு செட்டிங் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, ஸோ உங்க கரண்ட் லொக்கேஷன் நீங்க ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ
எத்தனை கான்டாக்ட் சேவ் பண்ணலன்னா மினிமம் ஒரு 5 கான்டாக்ட் வந்து உங்க கரண்ட் லொகேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே தான் இருக்கேன், ஸோ நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத லொக்கேஷன் வந்து நம்ம ஒரு மெசேஜாக வந்துடும். இவங்க இங்கே இருக்காங்க, நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணாவே டைரெக்டாக ஓலாவுக்கு போயிடும். ஸோ நான் வந்து ஒரு நம்பருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு மெசேஜாக போயிடும். ஏன்னா செக் பண்ணேன், ஏன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் அந்த மெசேஜ் போயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், ஆனால் பெரிய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. அதே மாதிரி கொஞ்சம் டீம்ஸ் மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்ல இருக்கிறப்ப கீழே வரும், இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க அந்த 2 செட்டிங்ஸுமே. இப்போ நான் இருக்கிற லொக்கேஷன் இதுதான், எந்த லொக்கேஷன் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நானும் பார்த்து தப்பா எப்போ காமிக்குதா இல்லை கரெக்டாக காமிக்குதா அப்படின்ட்டு. ஓகே தான், ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அப்டேட் கொடுக்கறது வந்து அது ஏன்னா மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வந்து உங்களுக்கு அந்த இந்த அளவுக்கு அப்டேட் கொடுக்குறாங்களா இல்லைன்னா இல்லை. நம்ம வெஹிக்கிள் எடுக்கிறப்போ என்ன இருக்கும் அதே தான் உங்களுக்கு. ஓலா பொறுத்த வரைக்கும் எல்லாம் சூப்பரா பண்றீங்க, பட் சர்வீஸ்ல கோட்டை ஓட்டுறீங்க. எனக்கு அது ஒண்ணுதான் வந்து இது வந்து நம்ம டிரைவ் பண்றப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டானதுதான். ஏன்னா இந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடா மீட்டர் எல்லாமே காமிச்சிடும். ஸோ நம்ம டைரக்டா நம்ம ஹோம் பேஜ்க்கு வந்துக்கலாம். இது அடுத்த நாள் காலையில, ஏன்னா நம்ம வீடியோ எடுத்த எல்லாமே நைட்லயா, ஸோ நம்ம வீட்டு பக்கத்துல வாய்க்கால் இருந்துச்சு, ஒரு குளியலை போட்டு காலையில ஏன்னா நம்ம எடுத்தது எல்லாமே நைட்ல எடுக்கிறப்ப உங்களுக்கு பகல்ல எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்கு அப்படிங்கறக்காக சரி எனக்கு ஒரு ஆசை தானே. ஏன்னா வீடியோ எடுத்தோம்னா உங்களுக்கு சாலிடா ஒரு நைட்ல விட பகல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். தீம் வைஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நம்ம வெஹிக்கிள் வந்து ரன் பண்றப்ப தீம் வைஸ் இப்படிதான் நமக்கு அவுட்புட் காமிக்கும். ஒரு ஹாப்பி ஓகே எல்லாத்துக்கும் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு அப்டேட் வர்றப்ப ஸோ நம்ம கேட்கலாம் இல்லையா. ஸோ அந்த கியூரியாசிட்டி, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு, ஒரு சில பேர்த்துக்கு வரல. ஏன்னா ஒரு சில இப்போதான் கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கு, ரோல் அவுட் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் ஓலா வெப்சைட்ல போயிட்டு, எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஓஎஸ்க்கு வரதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. நம்ம நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 100% சார்ஜிங்ல எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மூவ்வாய்ஸ் பீட்டா வெர்ஷன் ஸ்டார்டிங்கில் வந்த வீடியோ. நான் இதுக்கப்புறம் வர வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அது வந்து இப்போ ரீசெண்டாக 2 டேஸ்க்கு முன்னாடி வந்த வீடியோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் பீட்டா வெர்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஃபுல் வெர்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஃபுல் வெர்ஷனோட வீடியோ அடுத்து அப்படியே கண்டினியூவாக கொடுத்துட்றேன், ஏன்னா அது தனியாக போட முடியாது. ஓகே, இது வந்து மூவ்வாய்ஸோட ஃபுல் வெர்ஷன் அப்டேட். எனக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்தது அந்த அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு வர்றது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் வெர்ஷனாக தான் கொடுப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பீட்டா வெர்ஷனுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் யூசருக்கு வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்க்காக ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க, இப்படி இருக்கு அந்த சின்ன சின்ன எரர்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அப்புறம் ஃபுல் வெர்ஷனாக கொடுப்பாங்க. ஸோ இந்த முன்னாடி நம்ம எப்படி செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த வெர்ஷனுக்கு ஏதாச்சும் அப்டேட் கொடுக்குறாங்களா ஃபுல் வெர்ஷன் அப்படின்ட்டு. நம்ம டிஸ்பிளே அண்ட் ப்ளூடூத் நம்ம ஏதாச்சும் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா எதுவும் மாறல, உங்களுக்கு அதே தான். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கொடுக்கணும், சின்ன சின்ன பக்ஸ் வேணா மாற்றிருக்கலாம். அடுத்தது மெயினாக ஒய்ஃபை, ஏன்னா நீங்கள் அப்டேட் கொடுக்குறப்ப ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நான் மொபைலில் இந்த ஸ்கூட்டரில் வர்றது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாமே ஸ்கூட்டரில் எடுத்துட்டு இருந்துச்சு நெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நெட் கனெக்ட் பண்ண சொல்லுது. உங்களுக்கு சவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் சவுண்டு, இந்த மீடியா சவுண்டு, கால் பேசுறது அதோட சவுண்ட்ஸு. உங்களுக்கு லைட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் நிறுத்திருக்கு அப்படின்னா சேஃப்டி லைட் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர் ஆட்டோ டர்ன் ஆஃப் இண்டிகேட்டர் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஏதாச்சும் லெஃப்ட் ரைட் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணிக்கும். நிறைய பேர் வந்து செட்டிங்ஸில் உள்ளே போய் நோண்ட மாட்டேங்கிறீங்க, ஜஸ்ட் நம்ம வண்டி இருக்கிற ஓட்டு அப்படின்ட்டு. அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணதான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வருது, நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ரைடு வித்தவுட் க்ளோசிங் ஸ்டாண்ட்னா எனக்கு அதை வந்து தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆன் பண்ணி வைக்க வேணாம். ஏன்னா அது ஆன் இருந்துச்சா வெஹிக்கிள் நீங்கள் பார்க்கிங் போட்டாலுமே வண்டி ஆனில் தான் இருக்கும். ஏன்னா குழந்தை ஏதாச்சும் இருந்துச்சாங்கன்னா திடீர்னு எக்ஸலேட்டர் கொடுத்துட்டாங்க பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி மூவ் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸு அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் ஜியோ ஃபென்ஸ் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரேடியேஷனுக்குள்ளே அவ்வளோதான் கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா செட் பண்ணி அதுக்கு மேலே வண்டி ஓடாது, ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் வந்துடும். இதுதான் உங்களுக்கு அந்த இப்போ வந்தது அப்டேட் 5.0 P18 இருக்கு இல்லைங்களா, 1.25 GB. இந்த அப்டேட் தான் உங்களுக்கு ஃபுல் வெர்ஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணி பார்க்கலாம். நானும் ஆல்மோஸ்ட் ஒரு 43,450 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணியாச்சு. சூப்பரான அது, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் இந்த மூவ்வாய்ஸ் 5 வந்து நான் ஃபுல் வீடியோ ஓட முடியாது, ஏன்னா ஓட்டினோம்னா உங்களுக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் ஆயிடும். உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓலா வெப்சைட்ல இருக்கும், அந்த வீடியோஸ் உங்களுக்கு ரன் ஆகினா அதில் போட முடியாது. இது எபோட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஓட்டி இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh rupees வரைக்கும் சேவ் பண்ணியாச்சு. 1.5 லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுத்து ஒரு 1 லட்ச ரூபா வந்து சேவ் பண்ணியாச்சு. அதுவே ஒரு பெரிய விஷயம்.
அதே மாதிரி உங்களுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல வந்து நான் சொல்லலை, நீங்க ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி உங்க மொபைல்ல இருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிடும். உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோட் பண்றதுல வந்து நம்ம ஓலா நம்ம டிஃபால்ட்டா உள்ள இருக்கிற சிம்ல எடுக்கிறத விட இதுல வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். நான் ஆட்டோ டவுன்லோட் எப்பவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா நிறைய பேர் ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து காமிக்காது. நிறைய பேர் அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. அதை ஆஃப் பண்ண உங்களுக்கு டிஃபால்ட் எப்படி தெரியும் உங்களுக்கு, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்டேட் வந்தா உங்களுக்கு மேல அந்த கீழே சிம்பிள் காமிக்கும். பிளஸ் உங்களுக்கு வெஹிக்கிள் ஆன் பண்ணி ஆஃப் பண்றப்பமே உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோட் வந்திருக்குன்னு காமிக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டவுன்லோட் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes நம்ம நெட்ஒர்க்கை பொறுத்து உங்களுக்கு ஸ்பீடாக டவுன்லோட் ஆயிரும். பட் அதை இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஓஎஸ் அவுட்புட் வரதை பார்த்தீங்கன்னா சாலிடாக 60 minutes சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 45 minutes அந்த ரேஞ்சில் எடுத்துக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, மேபி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கும். மேபி நிறைய பேர்த்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்யூ வருது. அந்த இஷ்யூ கிளியர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சு. உங்க இன்ஸ்டால் கொடுத்தனா டைரக்டா நமக்கு வந்து அதே மாதிரி நீங்க அதே மாதிரி ஏதாவது அப்டேட் வர்றப்ப வெஹிக்கிள் வந்து ஃபுல்லா சார்ஜ் போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 50% சார்ஜ் இருக்கட்டும். ஏன்னா ஒரு சில டைம் வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறப்ப MOVOS 2 இருந்துச்சு, 3 எடுக்கிறப்ப சார்ஜ் கம்மியா இருந்துச்சு. அப்போ வந்து நீங்க சார்ஜ் போட்டுட்டு நீங்க அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற நோட்டிபிகேஷன். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நல்லது பண்றாங்க. அது நல்லதா, ஏன்னா நம்ம திடீர்னு ஆஃப் பண்ற ஃபேஸ் போச்சுன்னா அது ஒரு பக், அது ஒரு எரரா காமிக்கும். ஓகே, இதுதான் உங்களுக்கு ஓவராலா உங்களுக்கு அப்டேட் ஆக போகுது. டோட்டலா எல்லாமே இது எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes வந்து. ஓகே, இவ்வளவுதாங்க உங்களுக்கு அப்டேட்டோட வீடியோ. இது மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் அண்ட் எலக்ட்ரிக் வீடியோ போட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போடுறோம். ஏன்னா உடனுக்குடனே அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க ஒரு அவேர்னஸா இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இஷ்யூ எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் ஆயிடுச்சு. பிஃபோர் ஆஃப்டருக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. உங்களுக்கு மேக்ஸிமம் அதே தான் இருந்திருக்கு. டிஸ்பிளே, ப்ளூடூத்து, அதே மாதிரி ஒய்ஃபை, சவுண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சதுல ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன எரர்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கும். அதை கிளியர் பண்ணிருப்பா தான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் பெருசாக ஒன்றும் அப்டேட் தெரிஞ்ச மாதிரி தெரியல. நமக்கு தெரியாது. மேக்ஸிமம் உள்ள நம்ம கிளியர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வர அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபுல் வெர்ஷனாக தான் வரப்போகுது. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு யூசரா நீங்க அந்த ஓஎஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கும் அந்த அளவுக்கு கொடுக்கறதில்ல. ஓலாவை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் டு ஓலா. ஆல்மோஸ்ட் 1 lakh rupees சேவ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க.